ஹலோ கைஸ், ஐம் மருண். ஆஸ்ட்ரோமஸ் இப்போ ரீசெண்டாக நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே L9859 எனும் ஸ்டார் சிஸ்டத்தோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோமஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் 5 பிளானட்டுகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த L9859 எனும் இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் L9859 எனும் நட்சத்திரத்தை சுற்றி L9859b எனும் பிளானட்டும், L9859c எனும் பிளானட்டும், L9859d, L9859e, L9859f எனும் மொத்தமாக இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் 5 பிளானட்டுகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் 5வது பிளானட்டான L9859f எனும் பிளானட் நமது பூமியை விட 2 மடங்கு அதிகமான நிறையை கொண்டிருக்கு. இந்த பிளானட் அதோட நட்சத்திரத்திலிருந்து வாழக்கூடிய மண்டலத்துக்குள்ள அமைஞ்சிருக்கு. அதாவது ஹேபிட்டபிள் ஜோனுக்குள்ள இந்த பிளானட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட்ல திரவ நீர் இருக்கலாம் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோமஸ் தெரிவிச்சிருக்காங்க. அதனால இந்த பிளானட் வாழ தகுதியான கிரகங்கள்ல இந்த பிளானட் ஒன்று. அதனால இதை சூப்பர் எர்த் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோமஸ் தெரிவிச்சிருக்காங்க. நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் ஃபியூச்சர்ல இந்த பிளானட்டை ஸ்டடி பண்ணும் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோமஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்டார் சிஸ்டம் நமது பூமியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 35 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல நமது பூமியிலேருந்து அமைஞ்சிருக்கு. லைட் இயர் கிலோமீட்டராக கணக்கு பண்ணா 9.461 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டராக கணக்கு பண்ணா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த ஸ்டார் சிஸ்டம் நமது பூமியிலேருந்து 35 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. அப்போ எந்த லீவ் டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்டார் சிஸ்டம் அமைஞ்சிருக்குன்னு அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட்டு தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணி போனாவே இந்த L9859 இந்த ஸ்டார் சிஸ்டத்தை அடையிறதுக்கு 35 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லீவ் டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்டார் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டார் சிஸ்டத்தை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். ஃபைனலாக அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். See you.